ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வெஜிடபிள்ஸே இல்லைன்றப்போ என்ன குழம்பு செய்யலாம்னு நினச்சி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்களேன். இதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை அதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். திருப்பி அந்த கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சீரகம் போட்டு சீரகம் பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அது கூடயே கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறம் இந்த டைமில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் காரத்துக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் போடுறோம். வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போடணும். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இது மஞ்சத்தூளும் கூட போட்டுக்குங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றணும். தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும். நமக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கணும். ஏற்கனவே 2 தக்காளி போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்கேன். அப்புறம் அது கூட வந்து அந்த மிக்சியில் அரைச்ச தக்காளி தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும், அந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும். இந்த டைமில் வந்து இது கொதிச்சிட்ருக்க டைமில் நான் வந்து 2 எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு, பெப்பரு, அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இந்த முட்டையை வந்து அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் எக்கு வந்து சாப்பிடாதவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பண்ணாமல் டேரெக்டாக ஆனியன் மட்டும் போட்டுக்கலாம். எக்கு சாப்பிட்றவங்க இந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ எக்கை வந்து நல்லா இதில் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதுக்கிடையில் வந்து இந்த மசாலா வந்து இங்கே நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த எக்கு சாப்பிடாதவங்க இந்த டைமில் வந்து கொத்தமல்லி தூவி எடுத்துடலாம். இப்போ வந்து நான் எக்கு இதில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி எடுத்தால் அவ்வளோ அருமையான ஒரு கிரேவி ரெடி ஆயிரும். இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கர்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.